கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நாளின் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தருடைய மகிமை உள்ள பிரசனம் நம்மை ஆளுகை செய்யும்படி எல்லாரும் ஒரு மனதோடு கூட அவரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் தெய்வமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுராஜா, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மட்டுமாய் பாதுகாத்தவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் எங்களுக்கு பதிலாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அரணாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் பாதுகாப்பா இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிற தகவனே, ஐயா, ரத்த கொட்டைகளால் மூடி மறைத்ததுக்காக நன்றி நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற தகவனே. இந்த காலவரையை நோக்கி பார்க்கிறோம், சபையாய் நாங்கள் நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. இயேசுராஜா செய்த நன்மைகளை எண்ணி உள்ளத்தின் ஆழத்தில் நாங்கள் உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பயபக்தியோடு கூட கண்களை மூடி வாயில திறந்த கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சற்று நேரம் கர்த்தரை நாம் துதிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, எல்லா அழிவுக்கிழமை வீட்டுக்கு விடுவித்து காத்தார் அல்லவா. தேவாதி தேவன் இந்த காலத்தில் உள்ளத்தின் ஆழத்தில் மகிமை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, hallelujah. Jesus, hallelujah. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திற்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. மக்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமே. ஜீவன் தந்தீங்கப்பா, சுகம் தந்தீங்க ஆண்டவரே, பலன் தந்தீங்கப்பா ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் உண்மை நாங்கள் ஆராதிக்கப்படாத கிருபையை எங்களுக்கு தந்தீங்க ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Glory, hallelujah. அபிஷேகித்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. எங்களை குறித்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வேறு குறித்தவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். Praise the Lord. Glory to Jesus.
சகல அதிகாரம் கொடுக்கிற நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை கடந்த வாரம் முழுவதை பாதுகாத்து நாளின் குடும்பமாக பாதத்தில் அமர்ந்து நாங்கள் உயர்த்தபடி, நாமத்தை நாங்கள் துதிக்கும்படி, நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தபடி கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நாங்கள் பாடுகிற பாடு ஆராதனை செய்த எல்லாவற்றின் ஆசீர்வாதம் மாற்றத்தை பிடிச்சு வைக்கிறோம். ஒவ்வொரு கருத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறப்பா, ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் கர்த்தருடைய மகிமையின் பிரசனைக்கு சூழ்ந்து கொள்ளட்டும் ஆச்சரிக்கிறோம். எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்தால் நிர்மூலமாக்கி செயல்படுகிறோம். அம்மா, நீரே ஆளுகை செய்வீராக. துதிக்கான மகிமையாக முக்கிய செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கால்வெளியிலும் நமக்கு தெரிந்ததான ஒரு சில பாடல் நாம் பாடுவோம். யெகோவா நிசியை போற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே. ஜீசஸ், ஹல்லேலூயா. Praise the Lord. நமக்கு இருக்கும் இந்த வேலன்
சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மற்றொரு பாடலை கூட பாடுவோம். யாருக்கு தீர்ந்த பாடல். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஹல்லேலூயா. Jesus, praise the Lord. Hallelujah.
ஹalleluya. இந்த பாடலோடு சேர்ந்து மீண்டும் ஒரு விசை கடவுளை அன்பாய் பாடும்படி கேட்க எல்லாரும் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தை சொல்லும் போதே கர்த்தர் உன்னதத்தின் மேலத்தை நிரம்புகிறவரை காமிச்சு ஹalleluya. பூமிக்கு மேல உன்னதத்தின் மேல தேவ பலத்தினால் நிரம்புவதற்கு கர்த்தர் உங்களை விசுவாசத்தோட சொல்லுங்க. அற்புதங்கள் நடைபெறும். ஹalleluya. உங்களோட சோர்வு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். உலகத்துடைய சூழ்நிலைகள், உங்களுடைய குடும்பத்துடைய சூழ்நிலைகள், பலவீனங்கள், போராட்டங்கள் மத்தியிலே சோர்வு வந்திருக்கலாம். ஒரே வார்த்தை சொல்லுங்க, நான் புதிய பலத்தை நம்பிக்கைப்படுவேன். ஹalleluya. இந்த வார்த்தை விசுவாச வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய பலத்தினால் நிரப்புவதற்கு முன்வருவராக சேர்ந்து பாடுவோம். Amen.
கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே பாதுகாத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். வாசம் என்றே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. வாசம் என்றே நீர் வைத்ததினா பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். திக்கற்றோராய் கைவிடேனே கலங்கினீரே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்பேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்பேன் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமா ஆண்டவரே, உம்முடைய தயவால் எங்களை கர்த்தர் நடத்துவீராகப்பா. இதுவரைக்கும் நடத்துறீங்க, இதுவரைக்கும் என்ன நடத்துறீங்க ஆண்டவரே. எல்லா கிட்டுகளை நீங்கி விடுவித்தீங்கப்பா. சங்கீதக்காரர் சொன்னது போல, சங்கீதக்காரர் சொன்னது போல, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி என்னை விடுவித்தார் என்று சொன்னது போல, வாழ்க்கையில பயங்கள் சூழ்ந்து கொண்ட நேரங்கள் இல்லப்பா ஆண்டவரே, தீடைகளை சூழ்ந்து கொண்ட நேரங்களிலே அப்பா நம்மை தேடின போது எங்களை விடுவித்தன் அல்லவா, எங்களை தப்புவித்தன் அல்லவா ஆண்டவரே. வார்த்தைப்படி ஆபத்தில் நானே அவரோடு அவனை தப்புவிப்பேன் என்று சொன்னவர் எங்களை இதுவரைக்கும் தப்புவித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த பயங்கரமான இந்த வைரஸ் எங்களுடைய குடும்பத்தை கத்தனை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்துகிற தகவனே. இவளில் நாங்கள் ஆவியில ஒருமனப்பட்டு சபையாய் தகவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம். என் கர்த்தரின் மனதிருக்க முடிகிறப்பா, என் கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அல்லவா. ஒரு விஷயம் தேசத்தின் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார்கள். என் தேசத்துக்கு கர்த்தர் மனம் இறங்குகிறார் தகவனே. ஆண்டவரே, இந்த மாதிரி கர்த்தர் விடுது போட நாங்கள் செபிக்கிறோம். நீர் தான் பரம வைத்தியரப்பா, நீரே பரம வைத்தியர் ஆண்டவரே, நீர் எங்கள் பரிகாரி என்று சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த வெளியில தகவனே, அநேக மருத்துவமனைகள் உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் தன்னுடைய ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிறாங்கப்பா. ஒவ்வொருடைய குற்றங்களை மன்னித்து, என் வீரர்களை மன்னித்து, என் அக்கிரமங்களை மன்னித்து, என் பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தர் மனம் இறங்கி தகவனே, உங்களுடைய கல்வாரியிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை உங்களுடைய சுரசில் முற்றுமுடிக்கால் செபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கல்வாரியிலே சிந்த ரத்தத்தை முற்றுமுடிக்கால் செபிக்கிற தகவனே, இந்த காயப்பட்ட கரத்தை வைக்கிறகம்மா. தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தழும்புகளாலே குணமானீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தழும்புள்ள கரத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, தழும்புள்ள கரங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இவர்களில் அற்புதங்களை செய்வீராக. The name of Jesus. யாரெல்லாம் ஆண்டவரே அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்களோ, ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதத்தின் கரம் நீட்டி ஒவ்வொருவருக்கும் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் சுகம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். அப்பா, அநேக
அநேக பிள்ளைகள் தகப்பனே சாப்பாட்டுக்கு இல்லாதபடி ஒருமையிலே இருக்கிறாங்கப்பா. பசியிலே ஒரு கூட்டம் படித்து கொண்டிருக்கிற தகப்பனே, இவளை கர்த்தர் மனம் இறங்கிங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்கி கர்த்தர் ஒவ்வொருவரை கர்த்தர் போஷிக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு கர்த்தர் போஷிக்கிறாங்க ஆண்டவரே. ஒருவர் அம்மா பசியா இருக்கக்கூடாது ஆண்டவரே, ஒருவரை குறைவோடு இருக்கக்கூடாது தகப்பனே. என் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, உலகத்தினுடைய ஞானத்தில் சொல்லுகிற மனமாய் என் தேசத்துல பஞ்சம் வரக்கூடாதப்பா, தேசத்துல குறைவு வரக்கூடாது தகப்பனே. கர்த்தருடைய நிறைவுள்ள கரம் என் தேசத்தின் மேல் நீட்டப்படுவதாக அப்பா. என் இந்திய தேசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய நிறைவுள்ள கரம் நீட்டப்படுவதை காட்சி வேண்டும் அப்பா. ஒருவேளை கர்த்தருடைய கிருபை தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்திக்கலாம். நான் தர்ப்பணிக்கிறப்பா, என்னோடு கர்த்தர் பேசுகிறார். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வழியில் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். செய்திக்கு போவதற்கு முன்னதாக ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்வோம். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார். பாவி நான் என்றாலும் தள்ளிவிடாமல் பாதுகாக்கிறார். இயேசு நேசிக்கிறார், அவர் அன்பாய் நேசிக்கிறார்.
எல்லாரும் கண்கள் மூடி அந்த நோக்கி பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு இடப்படி தேவன் நம்மளோட பேசும்படிக்கு எல்லோட கண்கள் மூடி இருக்கட்டும். பரலோகத்தை நோக்கி பார்ப்போம். கடந்த வாரம் முழுவதும் உலகத்தில் பலவிதமான இழப்பின் செய்தியை தான் நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கோம். செய்தியில் பார்க்கும்போது ஒவ்வொரு காரியம் இழப்பின் செய்திகள் தான். தோல்வியின் செய்திகள், மரணத்தின் செய்திகள், வியாதியின் செய்திகள், நம்மை திகழடை செய்கிறதான செய்தி மாத்திரம் நம்ம செவிகள் கேட்டுக்கொண்டே இருந்தது. இன்னும் லாக்டவுன் தொடர்கிறது. இன்னும் அநேகருக்கு வேலை இல்லாத சூழ்நிலை, அநேக மரணம், மறித்து போனார்கள், வியாதியில் மறித்தார்கள், வெகு தூரம் நடந்து போய் அது நிமித்தம் மறித்தார்கள். பலவிதமான மரணம் மனிதன் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த செய்தி தான் நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். இந்த காலங்களில் நமக்கு பரலோகத்துக்கு ஒரு செய்தி நம்ம நோக்கி வரப்போகுது. ஆமென் சொல்ல ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூரத்திலிருந்து வரும் செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த பானத்தை போல இருக்கும் என்று சொல்லி, தூரத்திலிருந்து வருகிற செய்தி பரலோகத்திலிருந்து உன்னை நோக்கி உன்னுடைய சமூகத்தில் உடைய செவிகளிலே துணிக்க போகிற இந்த செய்தி அந்த விடாய்த்து போன, சோர்ந்து போன, பயந்து கொண்டிருக்கிற ஆத்மாவை இந்த காலவெளியில பலப்படுத்தபடி கர்த்தருடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இவர்களே ஒரு காரியம் சொல்லுவோம், ஆண்டவரே என்னோட கர்த்தர் பேசுகிறார் என்று சொல்லுவோம். தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும். நம்முடைய உள்ளத்தின் கதவுகளை திறந்து சொல்லுவோம், பரலோக பிதாவே என்னோடு பேசுவார் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Glory to Jesus. வானத்தில் போகிற சகல அதிகாரப்படுத்த நல்ல தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஓய்வு நாட்களை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சபையில் ஒன்று கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் ஆவிலும் உரிமை பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நாங்கள் எங்க இருந்தாலும் தகப்பனே, எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் எங்க இருந்தாலும் ஆவியில் நாங்கள் ஒருமனப்பட்டு இந்த வழியில தகப்பனுடைய சமூகத்தை நாங்கள் வந்திருக்கிற தகப்பனே, ஆண்டவரே பூமியில் ஒருமனப்பட்டவர்களா எவைகளை கேட்கிறோம் எல்லாவற்றும் செய்வது என்று சொல்லி தகப்பனே, இவர்களில் எங்களோடு பேசும்படி உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய சிறைகளை திறந்தால் காத்திருக்கிறோம். ஆண்டவர் தூரத்தில் வருகிற செய்தி ஆத்மாவின் கால ஒரு விஷயம் தகப்பனே, ஆண்டவரே புதுப்பிக்கட்டும் நான் செபிக்கிறோம், பலப்படுத்தணும் செபிக்கிறோம். அப்படின்னு கல்வாரி பலிபடுத்த அர்ப்பணிக்கிறேன். ரத்தத்தினால் அடைக்கணும் துதிக நமக்கு ஞாபகம் பேசியிருக்கிறோம். இப்படியே சுகநாமத்துக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், மகிழ்ச்சியோடு சொல்லுவோம். ஹல்லேலூயா. வேதத்தில் எடுத்துக்கொள்வோம் 1 சாமுவேல் புஸ்தகம், 1 Samuel chapter 15 verses 22. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இணைத்து பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். மீண்டும் வாசிக்கிறேன் 22வது வசனம். அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிக்கிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இணைத்து பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென் சொல்றேன். ஹல்லேலூயா. நாம் ஆண்டோட சமூகத்துல ஏற்கிற பலியை காட்டிலும் ஒருவேளை சொல்லலாம், நான் ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்துகிறேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறேன், இன்னும் அநேக பலிகளை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறேன் என்று நாம் தேவ சமூகத்திலே சொல்லலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலியில ஆண்டவர் பிரியப்படுகிறவர் அல்ல என்று சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிலே தேவனை மகிமைப்படுத்த உண்மைதான். இந்த பலிகளை நாம் ஏறெடுப்பதற்கு முன்னதாக தேவன் எதிர்பார்க்கிற காரியம், வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னா, ஆண்டவர் பலியை பார்க்கிறோம், உங்களிலும் என்னிலும் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் கீழ்ப்படுதல் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உபாகமத்தின் புத்தகத்துல ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வார்த்தைகளை சொல்லும் போது, ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும்படி செய்ய நீ கவனமா இருந்தார். அதன்படி செய்யும் போது, கீழ்ப்படியும் போது நான் சொல்லுகிற ஆசீர்வாதம் உண்மையை பலிக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சமூகத்துல பலவிதமான பலிகளை ஏறெடுப்பதை பார்க்கிற முதலாவது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம்
கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படுகிற இடத்துல தேவன் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை சகல ஜாதி நம்மை மேன்மையுள்ளவர்களாக கர்த்தர் வைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதத்திலே யார் இடத்துல சாமுவேல் இந்த வார்த்தையை சொல்கிறார்? சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கும்போது சவுல் என்பதான இஸ்ரவேலின் முதல் ராஜா, இஸ்ரவேலுடைய முதல் ராஜாவாகிய சவுல் இடத்துல தான் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு காரியத்தை சொல்கிறார். கீழ்ப்படிதலை கர்த்தர் முன்னிலை எதிர்பார்க்கிறார். அப்படின்னு சொன்னால் சவுளுடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமல் போற காரியம் என்ன? அதற்கான முந்தின அந்த அதிகாரத்துடைய முந்தின வசதிகளை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை சொன்னா, அவன் என்ன செய்யணும்? மீதியாளரை யுத்தம் செய்து எல்லாரையும் மன்னிக்கணும், அமலேக்கியரோடு யுத்தம் செய்து எல்லாரையும் சங்கரிக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் ஏன் இந்த அமலேக்கியரை சங்கரிக்க முடியும் சொல்றாரு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷங்கள் அடிமையாக இருந்தார்கள். அப்படி அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தன்னுடைய ஓங்கிய வல்லமையுள்ள புயத்தோடு அவர்களை மீட்டெடுத்து அவர்களை கானான் தேசத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வழிநடத்தி செல்லும் போது அவர்கள் இந்த தேசத்தின் வழியாக வரும்போது மீதியாரை என்ன பண்ணலாம்? அவருக்கு எதிர்த்து வந்தார்கள். அவங்க எல்லைகளில் போக முடிய அனுமதிக்கவில்லை. அவருக்கு விரோதமாய் அவர் என்ன பண்ண கலகம் பண்ணினார்கள், எதிர்த்து நின்றார்கள், தங்கள் எல்லைகளை அனுமதிக்கவில்லை. ஆனபடினாலே ஆண்டவர் இதை தன் மனதில் வைத்திருந்தார். இந்த மனதில் வைத்திருந்த கர்த்தர் இப்பொழுது மோசே நாளில் நடந்த சம்பவம் நல்லா கவனிக்கணும். மோசே நாளில் நடந்த சம்பவம் அதற்கு பின்பு நியாயாதிபதிகள் காலம் வந்தது. நியாயாதிபதி காலத்துக்கு பின்பு ராஜாக்கள் காலத்துல ஆண்டவர் அவர்களை பழிவாங்கப்படி கர்த்தர் கடந்து வந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நம்ம ஆண்டவர் நமக்கு நியாயம் செய்கிறவராய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நமக்கு இரக்கத்தை காண்பிக்கிறவராய். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரே சொல்லலாம், எனக்கு விரோதமான இந்த மனிதன் இப்படிப்பட்ட காரியம் செய்தாங்க, அல்லது இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு விரோதமாய் செய்ததான நபரை என்று நாம் சொல்லலாம். ஆண்டவர் இதுவரைக்கும் அவருக்கு என்ன பண்ணல? பழி வாங்கலையே, நான் செபிக்கிறேன், எனக்கு நியாயம் கிடைக்கலையே என்று சொல்லி ஒருவேளை நம் மனதில் நினைத்திருக்கலாம். என்னுடைய பிள்ளையே, ஆண்டவர் அவருடைய சிந்தையில வைத்திருக்கிறார், உங்களுக்கு எனக்கு நியாயம் செய்ய முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை உலகத்தில் சொல்லி நாம் ஆராதிக்க கூடாதபடிக்கு மனித சக்திகள் ஒருவேளை நம்ம ஆராதனைக்கு தடையா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் கூடி ஆராதிப்பதற்கு ஏதோ ஒரு விதமான அவர்கள் மனதிலே நிர்ணயித்த ஒரு காரியங்களை நம்முடைய சபையில, உலகத்துல, சமுதாயத்தில் காரியங்களை ஏறெடுக்கலாம், தடை செய்யலாம். ஆனா ஆண்டவர் அவை எல்லாத்தையும் மனதில் வைத்து நமக்கு நியாயம் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருக்கட்டும். இந்த சவுலை பார்த்த ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசி போய் என்ன சொல்றார்? அவங்களை யுத்தம் பண்ணி அவங்களை எல்லாரும் கொண்டு போட வேண்டும், எல்லாரும் கொண்டு போட வேண்டும். இதுதான் கட்டளை. யுத்தத்துக்கு போகிறான் சவுல். அப்படி கடந்து போகும்போது அமலேக்கியரை கர்த்தர் சவுளுடைய கருத்துல ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் சவுளுடைய கருத்துலையும் அவருடைய போர் வீரர் கருத்துல ஒப்பு கொடுத்தார். எல்லாரையும் மடங்கடித்து இந்த அமலேக்கிய ராஜாவை இதோடு என்ன பண்ணான்? கையில கொண்டு வருகிறான். கொண்டு வந்து அவனை கொண்டு போடுகிறான். ஆனால் அவனும் அவனை சேர்ந்து ஜனங்கள் செய்த ஒரு காரியம் என்ன சொன்னான்? ஆண்டவருடைய கட்டளை என்ன? எல்லாவற்றையும் நிற்கிறது பண்ண, ஒன்றுமே இருக்கக்கூடாது. அமலேக்கியனுக்குரிய காரியம் ஒன்றுமே இருக்கக்கூடாது, எல்லாவற்றையும் சங்கரிக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் அங்க என்ன பண்ண? யுத்தத்திலே கண்டதான மேன்மையானவில்லை, கொழுமையானவில்லை, அவன் தனக்காக பிரியப்படுத்திக் கொள்வான். ஆடு மாடுகள், கொழுத்த கன்று குட்டிகள், மற்ற காரியங்கள், மிருக ஜீவன்களை தனக்காக கொண்டு வந்து அவன் வைத்து விட்டான். தேவ கட்டளை என்ன? எல்லாவற்றையும் சங்கரிக்க முடியும் சொல்லி கட்டளையிட்டார். ஆனால் இந்த சவுலோ தேவ கட்டளைக்கு செஞ்சு கொடுக்க மறந்து போனான். தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிய அவனுடைய மனம் கீழ்ப்படுதலுக்கு தன்னை அர்ப்பணிக்கவில்லை. ஆனபடினாலே தீர்க்கதரிசி வந்து இப்போது கேட்கிறாரு சவுல் இடத்துல, கர்த்தர் சொன்னபடி எல்லாம் செய்தாயிட்டா, கர்த்தர் ஒரு கட்டளைக்கு எல்லாவற்றையும் செய்தாயிட்டான்னு சொல்லி கேட்கும்போது இந்த சவுல் ராஜா சொல்லுகிற காரியம் என்ன? ஆண்டவர் சொன்னபடி எல்லாவற்றையும் செய்து கொடுத்தேன், அவர் சொன்னபடி எல்லாவற்றையும் கொண்டு போட்டுட்டேன். தீர்க்கதரிசி கேட்டார் என்றால், என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் மாடுகளின் சத்தம் என்ன? என் காதுகளில் விழுகிற ஆடுகள் மாடு சத்தம் என்ன? தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ தேவனுக்கு மறைவாய் சில காரியங்களை செய்யலாம். எல்லாத்தையும் நான் விட்டது போல எல்லாத்தையும் அழிச்சிட்டேன், எல்லாத்தையும் நான் கொண்டுட்டேன், ஆண்டவருக்கு முன்பாக தேவ கட்டளை நான் பூர்ணமாக நிறைவேற்றமா இருக்கேன்னு சொல்லி ஒருவேளை உலகத்துக்கு முன்பாக, சமுதாயத்துக்கு முன்பாக, மனிதனுக்கு முன்பாக சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் என் ஆண்டவருக்கு மறைவான ஒன்றுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் இந்த காலங்களிலே நம்ம எந்தெந்த காரியத்தை முழுவதுமாய் சங்கரிக்கும்படி சொல்லுகிறாரோ
சொல்றாரோ அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுது அவையில் நம்முடைய வாழ்க்கையில சங்கரிக்கும் போது அமலேக்கக்கூடிய காரியம் நம்ம சங்கரிக்கும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு உண்மையில காமெண்ட் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த சவுல் ஒழித்து வைத்துக் கொண்டான். இந்த சாமுவேல் கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் என் காதுகளில் இருக்கிற சத்தம் என்ன? ஒரு பொய்யான ஒரு தகவலை கொடுக்கிறான். நாங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்தபடி நேர்த்தியானவர்கள் கொண்டு வந்து வைத்திருக்கிறோம். ஜனங்கள் விருப்பப்பட்டாங்க, ஆண்டவருக்கு பலி செலுத்தபடி சொன்னாங்க, அதனால வைத்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சில காரியங்களை ஆண்டவர் முழுமையாக சங்கரிக்கப்படி சொல்லும் போது அதை முழுமையாக செய்யாதபடி சில எக்ஸ்கியூஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பல விதமான போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கேட்க தேவனுடைய பிள்ளையே, அது வரைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களின் நன்மையில் பூர்ணமாக நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம் இந்த வாழ்க்கை நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் இந்த வாழ்க்கை நிறைவேறாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எந்த மனிதர் கர்த்தருடைய கட்டளைக்கு உண்மையாய் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறானோ அவனை கர்த்தர் தம்முடைய சித்தத்துக்கு ஏற்றவனாக தெரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தம்முடைய சித்தத்தை அவனிலே வெளிப்படுத்துவதற்கு உண்மையில வர. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை மேலே ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை மேலே அபிஷேகத்திற்கு நோக்கம் உண்டு, உங்களை மேலே தெரிந்து கொள்வதற்கு நோக்கம் உண்டு, உங்களை மேலே உலகத்தில் வேறுபடுத்துவதற்கு நோக்கம் உண்டு. நோக்கம் உங்களை என்னில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கீழ்ப்படுதல் உள்ள ஒரு ஜீவே தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ளே தேவனை ஆராதிக்கலாம், தேவனை மகிமைப்படுத்தலாம், தேவனுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லலாம், பல மணி நேரம் செபிக்கலாம். ஆனா எல்லா என் வாழ்க்கையில் இருந்தோம் தேவன் எதிர்பார்க்கிற கீழ்ப்படுதல் என் இடத்துல இல்லைன்னு சொன்னா, அல்லது தேவன் முழுவதுமாய் சந்தோஷப்படி சொல்லுகிறதான காரியங்கள் இடத்தில் இல்லை என்று சொன்னா, ஆண்டவருக்கு நான் யாரா என்று சொன்னா குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சமுதாயத்துல, உறவுல, சபையில மற்றவர்கள் வேலை நிறைவுள்ளவனை போல வெளிப்படுத்திக் கொள்ளலாம், பரிசுத்தவனோடு போல வெளிப்படுத்திக் கொள்ளலாம், ஆண்டவருக்கு நான் முழுமையாக அர்ப்பணித்தல் போல நம்மை வெளிப்படுத்திக் கொள்ளலாம். தேவனுடைய பார்க்குமாக நாம் குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த காரியங்களில் சொல்லுவோம், நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நான் எந்த காரியத்தில் இன்னும் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், எந்த காரியத்தை இன்னும் நான் சங்கரிக்காமல் இருக்கிறேன், எந்த காரியத்தில் கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றாமல் இருக்கிறேன் என்பதை நீங்கள் நான் அறிந்திருக்கிறபடினாலே இந்த காலங்களில் ஆண்டவரே என்னை முழுவதுமாக சத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படியும் போது தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்துக்கு நீ கீழ்ப்படியும் போது, நீ செவி கொடுக்கும் போது ஆண்டவனை ஆசீர்வதிக்கு மாத்திரமல்ல உன்னை பாதுகாத்து உன்னை உயர்த்துவதற்கு உண்மையில வர. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. முதலாவது இந்த சமுதாய தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனான். சங்கரிக்க வேண்டிய காரியங்களை சங்கரிக்காமல் போனான், அழிக்க வேண்டிய காரியங்களை அழிக்காமல் போனான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் போனான். ஆனபடினாலே தேவன் சவுலை என்ன பண்ணாரா, அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ளபடி தீர்மானித்து விட்டார். அதற்கு முந்தின அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்று சொன்ன, மன்னிக்கணும் 13ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் சொன்னா, அதற்கு முன்னே ஒரு வாழ்க்கையில கீழ்ப்படியாமை காணப்பட்டது. என்ன கீழ்ப்படியாமைன்னு சொன்னா, பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்து நின்று கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்துக்கு வந்து நின்று கொடுக்கிற வழியில இஸ்ரவேலரும் யுத்தத்துக்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யூதா ஜனங்களும் இஸ்ரவேலர்களும் யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ கேள்விப்படுகிறார், பெலிஸ்தர் வந்து விட்டார்கள். யுத்தத்துக்கு பலவிதமான அவர்கள் இராணுவத்தோடு கூட, அநேக இராணுவங்களோடு கூட, திரளான யுத்த புருஷனோடு கூட அவர்கள் வந்து இவர்களை சூழ்ந்து கொண்டார்கள். செய்தியை கேட்ட மாத்திரத்திலே அவன் என்ன செய்தானா, நியமனம் என்ன, கட்டளை என்ன, சாமுவேல் வந்து பலி செலுத்தி அவர் யுத்தத்துக்கு அனுப்ப வேண்டும். நல்லா கவனிக்கணும், சாமுவேல் வந்து பலி செலுத்தி அவர் யுத்தத்துக்கு அனுப்ப வைக்க வேண்டும். அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார் தீர்க்கதரிசியாக, அதற்காகத்தான் அவன் அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆசாரியனாக, அதற்காகத்தான் அழைக்கப்பட்ட தேவ மனுஷன். ஆனால் இவன் வருவதற்கு சற்று காலதாமதம் ஆகிறது. இந்த காலதாமதம் ஆனபடினாலே சவுல் துணிகர் கொண்டு என்ன செய்கிறானா, சவுல் செய்த காரியம் என்ன, சாமுவேல் செய்ய வேண்டியதான பலிகளை சவுல் முன்பாக நின்று செய்து விட்டார். அவர் வருவதற்கு முன்னதாக பலிகளை செலுத்தி எங்க போயிட்டான், யுத்தத்துக்கு போகும்படி புறப்படுகிறான். இப்பொழுது வருகிறார் தீர்க்கதரிசி. வரும்போது காரியத்தை பார்த்து சொல்கிறார், மதியீனமாய் செய்துவிட்டு, புத்தீனமாய் செய்துவிட்டு. சில நேரங்களிலே நாம் என்ன பண்ணுகிறோம், காத்திருப்பதிலே தவறு விடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. காத்திருப்பதிலே தவறு விடுகிறோம். கட்டளை என்ன, நீ காத்திரு என்று சொல்லி அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. சவுல் வாழ்க்கையில சங்கரிக்கப்படி சொன்ன காரியத்தை முழுவதுமாய் சங்கரிக்காதபடி கீழ்ப்படியாமல் போனா, இரண்டாவது காத்திருக்கபடி சொன்ன கட்டளைக்கு அவன் காத்திராமல் கீழ்ப்படியாமல் போனான். இன்றைய எத்தனை காரியங்கள் நீங்கள் நாம் தேவ சமூகத்தில் காத்திராதபடி நம்முடைய மாம்ச பலத்தில், நம்முடைய ஞானத்தில், நம்முடைய திறமையில, நமக்கு இருக்கிற செல்வாக்கில் சில காரியங்கள் செய்து விடலாம் என்று சொல்லி
தேவனை தள்ளிவிட்டு நாம் மானசீகத்தில் செயல்படுகிறோம். தேவனை மறந்து நம்முடைய மானசீகத்தில் செயல்படுகிறோம். இவைகள் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படியாமையாய் காணப்படுது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இவைகள் தேவனுக்கு முன்பாக குற்றமுள்ளதாய் காணப்படுது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆனபடினாலே ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை தள்ளபடி தீர்மானித்தார். உங்களுடைய மேன்மை இழக்கும்படி கர்த்தர் செய்தார். என்னை கேட்கிற தேவனுடைய இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். உங்களை என்னை ஒரு மகத்துவம் கர்த்தர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு மகாபெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் அந்த நோக்கம் பூர்ணமாய் நிறைவேறும் என்று சொன்னால் இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற திக்கரகம் பண்ண வேண்டியதை சங்கரிக்க வேண்டும் சொல்வதை முழுவதுமாய் சங்கரிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இரண்டாவது, நீ காத்திருக்க தவறும்போது, காத்திருக்கும் போது தேவனுடைய அதுதான் ஒரு நல்ல ஒரு பாடல் ஒன்று சொல்லுகிறது. காத்திருந்து பலன் அடைவேன், கழுகை போல மறப்பேன் என்று சொல்லி பக்தர் பாடுகிறார். என்னோடு கூட சேர்ந்து அந்த பாடலை பாடுபடி கேட்டு காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல மறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. சொல்லுவோம், காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல மறப்பேன், காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. காத்திருக்கும் போது நீங்கள் நான் பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும், தேவனுடைய சித்தத்தை பூர்ணமாய் நம்மிலே நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணிக்க முடியும். சவுல் தவறி போனான். காத்திருப்பதற்கு கீழ்ப்படியாமை, அழிக்க வேண்டிய காரியத்தை சங்கரிக்க வேண்டிய காரியத்தில் கீழ்ப்படியாமை அவனுடைய வாழ்க்கையுடைய மேன்மைகள் ராஜ்யபாரம் விட்டு பிரிந்தது. ராஜ்யபாரத்தை கர்த்தர் அவனை தள்ளி அவருடைய இதயத்தை கேட்பதான தாவீதை கர்த்தர் தேர்ந்து கொண்டார். இதற்கு ஒரே ஒரு புருஷனை சொல்கிறேன், சமயம் இல்லாதபடினாலே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுத்த ஒரே ஒரு நபர் வைக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கும் போது, ஐசாயா chapter 6 verses 8 வாசிக்கும் போது, இந்த ஏசாயா தீர்க்கதரிசி உசியா ராஜா மரணமான வருஷத்துல கர்த்தருடைய ஆலயத்துக்குள் கடந்து போகிறான். ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறவரை காண்கிறான். கேருபீன்களும் சேராபீன்களும் 2 செட்டுகளால் தங்கள் உடம்பத்தை மூடிக்கொண்டு, 2 செட்டுகளால் தங்களுடைய கால்களை மூடிக்கொண்டு, 2 செட்டுகளால் பறந்து கொண்டு அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர், ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. சேனையின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓயாமல் போற்றிக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய துதியினாலே அந்த தேவனுடைய ஆலய மகிமையினால் நிரப்பப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, எப்போ துதி ஏறெடுக்கிறோமோ அங்கு தேவ மகிமை கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. நம்முடைய சரீரமாக இந்த ஆலயத்துக்குள்ள துதிக்க 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 தேவ மகிமையின் பிரசன்னத்தை ஆளுகை செய்யும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த மகிமையின் பிரசன்னத்தை காண்கிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. மகிமை கண்ட மாத்திரத்திலே அவன் தன்னை தானே உணர்ந்து சொல்லுகிறான், ஐயோ அதமான அசுத்த உதடுள்ள மனுஷன் மத்தியில் வாசம் பண்ணுகிறவன் என்று சொல்லி அவன் தன்னை அர்ப்பணிக்கிறான், அறிக்கை செய்கிறான். தேவனுடைய சமூகத்தை முழுவதுமாய் தன்னை பூர்ணப்படுத்தும்படி தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அப்படி ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில், அர்ப்பணித்த மாத்திரத்தில், தன்னைத்தானே உணர்ந்த மாத்திரத்தில் தேவ சத்தை கடந்து வரும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. எப்போ தன்னைத்தானே நாம் உணர்கிறோமோ, எப்போது நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, எப்போ தேவ கட்டளைக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, அப்போ தேவ சித்தம் நம்மை தேடி வரும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. உன்னிலே பூர்ணமாய் விளங்கும். ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ தேவ சத்தம் கேட்கப்படுகிறது. எனது காரியமாய் யாரை நான் அனுப்புவேன்? யார் எனது காரியமாய் போவார்? தேவனுடைய ஏக்கத்தின் சத்தம், ஆண்டவருடைய ஏக்க குரலின் சத்தம், ஆண்டவருடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பின் சத்தம் இந்த ஏசாயா சமூகத்தில் கேட்கிறது. கேட்ட மாத்திரத்திலே அவன் சொல்லுகிறான், ஐயோ அதமானே என்று சொன்னவன், அசுத்த உதவுள்ள மனுஷன் மத்தியில் வாசமடை என்று சொல்லி தன்னை தானே உணர்ந்தவன் இப்போ சொல்லுகிறான், அடியேன் அனுப்பும் நான் போகிறேன். ஆமென் ஹல்லேலூயா. அடியேன் அனுப்பும் நான் போகிறேன். தேவனுடைய பிள்ளையே தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான்.
தேவ சத்தத்துக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போவதற்கு ஆயத்தமானான். என்னை கேட்க என்னுடைய பிள்ளையே, ஏசாயா போடுற காலங்களில் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தேவன் பூமியில சகல ஜாதியிலும் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சவுலை தள்ளினது போல அல்ல, சவுலை அவன் ராஜ்யபாரத்தில் மேன்மை தள்ளினது போல அல்ல, தாவீதை உயர்த்தது போல, சாலமோனை உயர்த்தது போல உங்களை என்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் உங்களை வராட்டா. ஏசாயா போல சொல்லுவோம், அடியை அனுப்ப நான் போகிறேன், அடியை அனுப்ப நான் போகிறேன். எதற்கு? நான் சங்கரிக்க வேண்டிய காரியங்களை சங்கரிக்கும் போது, தேவ சத்தத்துக்கு நான் காத்திருக்கும் போது, தேவ சத்தத்தை நான் காத்திருக்கும் போது ஆண்டவருடைய சத்தம் செவியில் கேட்பது மாத்திரமல்ல, உன்னை அவருக்காக எடுத்து பயன்படுத்துவதற்கு என் கர்த்தர் உங்களை அவரை காமிச்சு. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே நல்லது. பலியை பார்க்கலாம், கீழ்ப்படிதலே நல்லது. இந்த காலங்களில் ஆண்டவர் இந்த பலியை அவர் விரும்பவில்லை, இந்த பலியை அவர் எதிர்பார்க்கவில்லை. கீழ்ப்படிதல் இல்லை, கீழ்ப்படுதலுள்ள ஒரு உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பணிந்த உள்ளத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு சொல்லும் ஆண்டவரே, இந்த சத்தத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லும். ஹல்லேலூயா. ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. Hallelujah. Praise the Lord. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. Hallelujah. Jesus. Glory to God. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொல்லுமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொல்லுமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன் சொல்லுவோமே. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். ஆண்டவரே, அவருடைய சத்தத்துக்கு நம்ம அர்ப்பணிப்போம். முற்றுமுடி அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். ஆண்டவர் உங்களை என்னை உயர்த்துவதற்கு, நம்ம நோக்கத்தை நம்மளை பூர்ணமாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் உண்மை நீதியுள்ளவராய் இருக்கிறார். மகா பரிசுத்தம் கிருபை நிறைந்தவராக ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலவரைக்கான நன்றி செலுத்திறப்பா. மட்டுமா அந்த பிள்ளைகள் இந்த சமூகத்தில் இந்த பிரசனத்தில் அமர்ந்து கேட்டது அந்த வார்த்தையை கர்த்தர் ஆண்டவரே அவருடைய உள்ளத்தில் அப்படியே கிரியை நடப்பிக்க கர்த்தர் உள்ளத்தில் கிரியை நடப்பிக்கணும். நான் செபிக்கிறதுக்கு அவர்கள் கேட்டவர்களா மாத்திரமில்லை, இந்த காலங்களில் சமூக போல கீழ்ப்படியாதவர்களாக காணப்படாதபடி ஏசாவை போல வார்த்தைக்கு செவி கொடுக்க கீழ்ப்படைய கர்த்தர் தருவதா. ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த கருத்தை வைக்கிற ஆண்டவரே, இந்த செட்டின் மறைவை மூடி மறைத்து மட்டுமாய் பாதுகாத்துக்காக சோத்துறோம். நான் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொல்லுங்கள். தொடர்ந்து எங்களை சுமந்து தப்புவிக்கப்பட்டு நான் செபிக்கிறோமாப்பா. ஆண்டவரே, இருக்கிற இந்த லாக்டவுன் நாட்களிலே கர்த்தருடைய பாதுகாப்பை எங்களோடு இருக்கின்றப்பா. ஆண்டவரே, நாங்கள் வெளியே செல்லாத நிமித்தமாக அல்ல, ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை பார்க்காத நிமித்தமாக ஆண்டவரே இந்த கொரோனா ஆண்டவரை எங்களை தாக்காமல் இருப்பது அல்ல தகப்பனே. உங்களுடைய பாதுகாப்பின் வளையத்துக்கு நாங்கள் இருக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பு ரத்த கோட்டைகளை நாங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நான் அறிந்திருக்க தகப்பனே. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொரு கடவுளையும் பாதுகாத்துக் கொள்கிறார். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் தகப்பனே, உங்களுடைய ரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் சொல்லிக்கிறோம். எந்த விதமான ஆண்டவரே வாதைகள் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து சிறுபிள்ளை என்ன கருத்தை வைக்கிறோம். ஒவ்வொரு சிறுபிள்ளையுமே காயப்பட்ட கருத்தை வைக்கிற தகப்பனே பாதுகாத்துக் கொள்ளும். முதியோர் மேல் கருத்தை வைக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து கர்த்தருடைய காரணம் சூழ்ந்து கொள்ளட்டும் நான் சொல்லிக்கிறோம். இந்த ஊழியக்காரனாய் இந்த வேலை தகப்பனே, என் திருச்சபை பிள்ளைகளின் தகப்பனே, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவியானவர் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். குறைவுகள் இயேசுவின் நாமத்தில் நிறைவாகட்டப்பா. ஒரு வேலை இந்த கால வேலையில் தகப்பனே, ஆண்டவரே, வேலைக்கு போகாத நிமித்தமாக ஆண்டவரே ஒரு கருத்தில் வருமானம் இல்லாத சூழல் இருக்குமாக ப்ரொவிஷன் இல்லாமல் இருக்கலாம்ப்பா. ஆண்டவரே, அவருடைய கிச்சனில் எல்லாம் உரிமையாக இருக்கலாம் தகப்பனே.
உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். இல்லாதவர் இருக்கிறது போல அழைக்கிறவர் தகப்பனே. ஆண்டவர் 5 மீன் 5000 பேருக்கு போஷிக்கிறவரப்பா. ஆசீர்வாதத்தில் கலந்தவர்களே ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ஆண்டவர் கிச்சனில் கடந்து போகட்டும் சொல்லியிருக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே பஞ்ச கால தீர்வு மட்டும் தகப்பனே சார்பார்த்து போஷித்த கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு பிள்ளையும் போஷிக்கும்படி ஊழியக்காரன் நான் செபிக்கிறப்பா. நல்ல ஆசீர்வாதத்தை, நிறைவான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார்கள். நல்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார்கள். தெய்வீக சமாதானம் நிரப்பப்படி செபிக்கிறோம். மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் நாங்கள் இந்த நிகழ்ச்சி மூலம் சந்திக்க வரை இல்லாத பிரச்சனை சூழ்நிலை துதி மகிமையாகவும் செலுத்துகிறோம். இப்படியே சுயநாமத்தில் பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இதமாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுதும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் செபத்தில் இருக்கோம். கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து இருக்கும். ஆமென்.